ஓகே, மாடியூல் 6ல கடைசி வீடியோ இது. இந்த வீடியோவில் உங்களோட வெப் பேஜை எப்படி மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வேர்ட்பிரஸ்ல எலமெண்டரில் டிஃபால்ட்டாக வெப் பேஜை எங்களோட டேப்லெட், லேப்டாப், அடுத்தது மொபைல் மூணுக்கும் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை தந்திடுறாங்க. இதன் மூலமா வெப் பேஜை ஒழுங்கா ஆர்கனைஸ்டா எந்த டிவைஸ்ல பார்த்தாலும் கண்டென்ட்டுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம டிசைன் பண்ணி கொள்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆகவே முக்கியமான விஷயம் ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் அப்படின்றது. அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, டிசைன் பண்ணுறதுக்கு புதிய பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதில் எலமெண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எப்படி இந்த பேஜை டிசைன் பண்ணி கொள்கிற அப்படின்ற ஐடியாவே இருக்காது. இப்படி எம்டியாக ஃபீல் பண்ணுறது ஒரு ஜென்ரலான விஷயம்தான். இந்த பேஜை நான் பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு எலமெண்டர் உள்ளுக்கு லொகின் பண்ணுறேன் முதலாவது. இப்போ இந்த பிளாங்கான எம்டியான பேஜை அழகான க்ரியேட்டிவான இமேஜஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் பேஜை கொண்டு வரதுக்கு நான் முதலாவது ஒரு லே அவுட்டை ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி கொள்ளணும். சரி, இப்போ நான் ஒரு பிகினர் ஆகிக்கிற நேரம் நான் எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துச்சுட்டா, சிம்பிளான விஷயம். நீங்கள் என்ன ஃபீல்டு, என்ன கேட்டகரியில் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அது ரிலேட்டடான ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன கூகுளில் ரேங்க் பண்ணப்பட்ட நல்ல டாப் ரிசல்ட்டை வரக்கூடிய சில வெப்சைட்ஸை விசிட் பண்ணி அந்த வெப்சைட்டில் உள்ள லே அவுட்டை நார்மலாக ஒரு செக்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஐடியா ஒன்று வந்துடும். எப்படி அவங்க எல்லாம் டிசைன் பண்ணிடுறாங்க, இந்த வெப்சைட்டை நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம். இந்த இடத்துல மொபைல் எக்ஸசரிஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி இதே கேட்டகரியில் ப்ரீபில்ட் வெப்சைட் என்ன சரி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறேன். இதில் டாப் ரிசல்ட்டில் வந்து இருக்கக்கூடிய 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொண்டு அது மூணையுமே சிம்பிளாக நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸ்ரீலங்காவில் உள்ள டாப் ரிசல்ட்டில் வரக்கூடிய இந்த 3 வெப்சைட்டை சும்மா நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். இதில் என்னென்ன மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணிடுறாங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, எப்படி ப்ரொடக்ட் லிஸ்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு ஒரு டிசைன் லே அவுட்டுக்கான ஐடியாவை எடுத்துட்டு அதை நார்மலாக நோட் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி 2வது வெப்சைட், அடுத்ததாக 3வது வெப்சைட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட்ஸில் எந்த மாதிரி எந்த வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் லே அவுட் ஐடியாவை எடுத்துட்டு அந்த ஐடியாவோடைய இங்கே எலமெண்ட்டுக்கு வந்தேன்டா உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லே அவுட் ஐடியா வந்து நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஒவ்வொரு வித்தியாசமான வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க உங்களுக்கு இந்த லே அவுட், அடுத்தது ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணிடுற க்ரியேட்டிவ் விஷயங்கள், அவங்களோட அனிமேஷன், அவங்க போட்டிற எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், இது மாதிரி எல்லாமே நோட் பண்ணி அதை பழகி கொள்வீங்க. அப்போ ஆரம்பத்தில் சிம்பிளாக சொல்கிறேன்டா, அடுத்த வெப்சைட்ஸை டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ காப்பி பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணுறது தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியான விஷயம். சரி, இப்போ நாங்கள் காப்பி பண்ணாமல் வேற என்ன சரி ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இந்த ரோயல் எலமெண்டர் அப்படின்ற பிளகின் இருக்குது. எலமெண்டருக்கும் ரோயல் எலமெண்டருக்கும் என்ன வித்தியாசம்டா, எலமெண்டர் வந்து பேஜ் பில்டர், பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸை கொண்டுள்ள ப்ரொவைடிங் டூல்னு சொல்லிலும், அதே ரோயல் எலமெண்டர்ண்டா எலமெண்டரில் பேசிக்காக தந்த விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய புதிய விஷயங்கள், லே அவுட், ஃபியூச்சர்ஸ், ப்ரீமியர் பேஜ் அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸான கொஞ்சம் வித்தியாசமான எலமெண்டரில் இல்லாத விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு பிளகின் தான் இந்த ரோயல் எலமெண்டர். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணினாண்டா பேஜ், செக்ஷன், பிளாக்ஸ்ன்னு 3 கேட்டகரிஸுக்கு கீழே எங்களுக்கு சிம்பிளாக 1 கிளிக்கில் ஒரு லே அவுட்டையோ ஒரு டிசைனையோ ஒரு பிளாக்கையோ எடுத்து போடுறதுக்கான ஆப்ஷனை தான் தராங்க. இப்போ முதலாவது பேஜஸ்க்கு கீழே மிக்ஸ்ன்ற இடத்துல ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட ஃப்ரீயான நிறைய டெம்ப்ளேட்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே எங்களுக்கு ஃப்ரீயாக ஜஸ்ட் இன்சர்ட் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலும். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதே டிசைனில் உள்ள கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி இமேஜஸை சேஞ்ச் பண்ணி எங்களோட டிசைன் மாதிரி பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்படி 1 இல்லை 2 இல்லை நிறைய விதமான டெம்ப்ளேட் கம்ப்ளீட்டாக தனித்தனி பேஜா, உதாரணமாக ஆன்லைன் கோர்சஸ்ன்ற இந்த பேஜ் எடுத்தேன்டா ஹோம், அதுடே அபவுட், கோர்சஸ் லிஸ்டிங் பேஜ், கோர்சஸ் டீட்டெயில்ஸ் பேஜ், அடுத்தது பிளாக் பேஜ், கான்டாக்ட் பேஜ், ஓவராலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தனித்தனி டிசைனுக்கும் 7-8 பேஜஸ் உள்ள டெம்ப்ளேட்டை இங்கே தந்திடுறாங்க. அப்போ எங்களுக்கு சிம்பிளாக ஒவ்வொரு பேஜையும் க்ரியேட் பண்ணி ரோயல் எலிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்றது இங்கே சர்ச் பண்ணி இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கொள்ளே. இவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். இதை தாண்டி இன்னும் நிறைய இது மாதிரி ப்ளகின்ஸ் மூலமாக எங்களுக்கு டிரெக்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலும். அதெல்லாம் அட்வான்ஸான விஷயங்களை பார்க்குற நேரம் நாங்கள் எங்களோட ஒர்க்ஸை ஈஸியாக்கி கொள்றதுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அதை பொறவு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ரோயல் எலிமெண்டர் மட்டும் போதுமானது. இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு
இது வந்து மொபைல் அக்சசரிஸ் ரிலேட்டடான ஒரு வெப்சைட் என்பதால் இ-காமர்ஸ் ஆப்ஷன் உள்ள ஒரு பேஜை இம்போர்ட் பண்ண நினைக்கிறேன். அப்படியும் இல்லாட்டி இ-காமர்ஸுக்கு சார்ந்த ரிலேட்டடான எனக்கு எடிட் பண்ணிக்கொள்ள முடியுமான ஒரு பேஜை சரி அட்லீஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வகையில் இந்த ட்ரோன் ப்ரொஜெக்ட் அப்படின்ற பேஜ் வந்து கொஞ்சம் சூட்டபிள் ஆகிக்கும். அதனால் இதை இன்சர்ட் கொடுத்தாண்டா டிரெக்டாக அது கொஞ்சம் லோட் ஆகிட்டு அந்த பேஜில் இம்போர்ட் ஆகி வந்துடும். சேம் அதே டிசைன், அதே கண்டென்ட், அதே இமேஜஸ் எல்லாம் இங்கே வந்துடும். எங்களுக்கு இமேஜஸை மாற்றி கண்டென்ட்டை மாற்றி எங்களோட லிக்சல் அப்படின்ற இந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை மாற்றினாலே ஆல்மோஸ்ட் பேஜ் ரெடி. இப்படி சிம்பிளாக நாங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் கூட எங்களுக்கு எலமெண்டரில் பேஜஸ் டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செய்யுது. ஆனால் இதை இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்டா உங்களுக்கு முதலாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த டிசைன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணின இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். அதனால் ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் மல்டிபிள் டைம் எடிட் பண்ணி பழகின பின்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க்ஸை ஸ்பீடாக செஞ்சு முடிக்கிறதுக்கு சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளுமே தவிர இதையே டிபெண்ட் பண்ணியிருந்தேன்டா உங்களுக்கு கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸை ஒழுங்காக செஞ்சு கொள்ள கஷ்டமாகிக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ளகின்ஸ் மூலமாக இம்போர்ட் பண்ணுற டெம்ப்ளேட்டை கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறது நல்லது. ஆனால் இதை ஏன் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு லே அவுட் சம்மந்தமான ஐடியா வரல அல்லது வேறொரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணியும் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுறேன்னு கிளியர் ஆகலை அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கே தவிர இதை டிபெண்ட் பண்ணியே உங்களோட டிசைன்ஸை உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் அமைச்சு கொள்ள வேணும் அப்படின்றது அட்வைசபிள். சரி, ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி எலமெண்டரில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுன்றதும் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கே ஒரு லே அவுட் எப்படி இன்னொரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணுறது அப்படி இல்லாட்டி எலமெண்டர் ரிலேட்டடான ப்ளகின்ஸ் மூலமாக இம்போர்ட் பண்ணுறது எப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக நாங்கள் எலமெண்டரில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று எடுத்து அதில் கான்ஃபிடென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி ரோயல் எலமெண்டர் அல்லது இது மாதிரி உள்ள அடுத்தடுத்த ப்ளகின்ஸை இம்போர்ட் பண்ணி அதில் உள்ள தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ளகினில் எந்த தீமில் என்னென்ன மாதிரி ஃப்ரீயான ப்ரீமேட் டெம்ப்ளேட் பேஜஸ் தந்துடுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்கிறது. இப்போ நான் இங்கே ட்ரோன் ரிலேட்டடான வெப்சைட் ஒன்றை டவுன்லோட் பண்ணி எடுத்ததால் இனிமேல் எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாண்டா எனக்கு நல்ல ஞாபகம் வைக்கும் ரோயல் எலமெண்டரில் ட்ரோன் ரிலேட்டடான ஒரு தீம் இருக்குது, அந்த தீம் இம்போர்ட் பண்ணி இந்த கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணிடும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சு கொண்டாண்டா சிம்பிளாக உங்களுக்கு கஸ்டமர் ஒருத்தர் வந்து அவரோட ரிக்வயர்மெண்ட்டை செல்கிற நேரமே ஓகே இந்த தீமை தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ப்ளகின்ல உள்ள ப்ரீமியர் டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன், எலமெண்டர் மூலமாக டிசைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு மைண்ட்லேயே ஒரு மெப்பை போட்டு பார்த்துறேன். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் தனித்தனியாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி யோசிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ லே அவுட் சம்மந்தமாக இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை. ஆல்ரெடி ப்ரீமியர் வெப்சைட்டில் உள்ள ஐடியாஸை டூப்ளிகேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் கவர் ஆகிடும். ஆனால் காப்பி பண்ணுறது மட்டும் இங்கே விஷயம் இல்லை. இங்கே டிசைன் சைக்காலஜி, கலர் தியரி, வெப்சைட் மோஷன் கிராஃபிக்ஸ், அனிமேஷன், அடுத்தது பேடிங், மார்ஜிங், ஹோவர் எஃபெக்ட்ஸ் என்று ஏகப்பட்ட அடுத்தடுத்த விஷயங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி விஷயங்கள் சைக்காலஜிக்கல் ரீதியில் எப்படி இந்த வெப்சைட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி வார விசிட்டரை ஒரு கஸ்டமராக மாற்ற இயலும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்களையும் சொந்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஒரு பிகினர் லெவலில் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி செல்ஃபாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் க்ரியேட்டிவ் தாட்ஸும் வரும். ஓகே, ப்ரீவியஸாக பார்த்தா நாங்கள் அந்த ரோயல் எலிமெண்டல் டெம்ப்ளேட்லேருந்து இந்த பேஜை இம்போர்ட் பண்ணி அதை ரீடிசைன் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இதிலிருந்து நாங்கள் எப்படி மொபைல் ரெஸ்பான்சிவாக இந்த பேஜை மாற்றுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு சிம்பிள் தான். நான் இப்போ எலமெண்டர் டேஷ்போர்டில் தான் இருக்கிறேன். இதில் சைட் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தோம்னா டெஸ்க்டாப், டெப்லெட், மொபைல் அண்டிக்கும் டெப்லெட் போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணினாண்டா டெப்லெட்டில் இந்த வெப்சைட் எப்படி ஷோ ஆகும் அப்படின்றது எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியா கொண்டு வரும். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் தேவையில்லாண்டா இந்த பேனலை ஹைட் பண்ணி கொண்டு செக் பண்ணி பார்க்கலும். லைவ் வெப்சைட் இப்படி தான் நிற்கும். இதே மாதிரி நாங்கள் மொபைல் போர்ட்ரேட்டுக்கு போனோம்னா அங்கேயும் எங்களுக்கு மொபைலில் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள இயலும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ப்ரீமேடாக அந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணதால் ஆல்ரெடி இந்த இடத்துல மொபைல் ரெஸ்பான்சிவாக தான் நீக்குது. இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும், என்ன சரி செய்யணும் அப்படின்னா நாங்கள் சிம்பிளாக டெஸ்க்டாப் எலமெண்டரில் எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி மொபைலுக்கு வந்து இந்த இடத்துல உள்ள சேஞ்சஸை பண்ணினோம்னா இது மொபைலுக்கு மட்டும் அப்ளை ஆகிற சேஞ்சஸ் ஆகிக்கும். ரைட்,
இப்போ இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி மொபைலுக்கு மட்டும் நான் ஒரு தனி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஸ்டைலுக்கு கீழே தான் எல்லா சேஞ்சஸையும் பண்ண வேண்டி வரும். அதனால் நாங்கள் ஸ்டைலுக்கு கீழே வந்து எங்களுக்கு தேவையான சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது பாசிபிளோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சிம்பிளாக சின்னதாக ஒரு மொபைல் ஐக்கன் இருக்கும். இந்த மொபைல் ஐக்கனை கிளிக் பண்ணினா கீழே டெஸ்க்டாப் டேப்லெட் ரெண்டுமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சேஞ்சஸை பண்ணலாம். உதாரணமாக இந்த இடத்துல உள்ள பேடிங்கை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து மொபைலுக்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படின்னா மொபைல் போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான பிக்சல் ரேட்டை கொடுத்து எனக்கு சேஞ்சஸை பண்ணல. இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இங்கே மொபைலுக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர அது டெஸ்க்டாப்புக்கோ அல்லது டேப்லெட்டுக்கோ பிரச்சனையாக ஆகாது. சரி, அதே மாதிரி டேப்லெட்டுக்கு மட்டும் நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும்டா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணியோ அல்லது இங்கே வந்து ரெண்டாவது உள்ள டேப்லெட் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கேயும் எங்களுக்கு சேஞ்சஸை பண்ணிக்கொள்ளலும். இங்கேயும் நான் சும்மா 200 பிக்சல்னு கொடுக்குறேன். இந்த சேஞ்சஸை அவ்வளோ நோட் பண்ண இயலும். இந்த சேஞ்சுமே டேப்லெட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், மொபைலுக்கோ டெஸ்க்டாப்புக்கோ அப்ளை ஆகாது. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையுமே எந்த டிவைஸுக்கு தேவையோ அந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணிக்கொள்ள இயலும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் டெஸ்க்டாப்பில் நல்லா இருக்கும், மொபைலுக்கு எப்படியுமே செட் ஆகாது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நான் சிம்பிளாக அந்த எலமெண்ட்டை மட்டும் ஹைட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படின்னா மொபைலுக்கும் டேப்லெட்டுக்கும் மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஷோ பண்ண இயலும், அல்லது டெஸ்க்டாப்பில் ஹைட் பண்ணிவிட்டு மொபைலை மட்டும் ஷோ பண்ணுறேன்டா அப்படி செய்யவும் மேலும். அப்போ சம்டைம்ஸ் சில எலமெண்ட் அல்லது சில இமேஜஸ்ட பொசிஷன் வந்து சேம் டைமில் 3 டிவைஸுக்குமே செட் ஆகாமல் இருந்துச்சுட்டா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த கண்ட்ரோலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உதாரணமாக இந்த 3 செக்ஷனுமே எனக்கு தேவையில்லைண்டா இந்த மொத்த 3க்குமான இன்னர் செக்ஷனை செலக்ட் பண்ணி அட்வான்ஸுக்கு போனால் கீழே ரெஸ்பான்சிவ் இருக்கும். இதில் ஒன்று அந்த ஓர்டரை ரிவர்ஸ் பண்ணலும், ரிவர்ஸ் கோலம் டேப்லெட் போர்ட்ரேட், ரிவர்ஸ் கோலம் மொபைல் போர்ட்ரேட் இது. அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தும் எங்களுக்கு சரி வரல, அந்த இமேஜை மேலே கீழே போட்டும் எங்களுக்கு சரி வரல அப்படின்னா இந்த ஆப்ஷனை விட்டுட்டு கீழே விசிபிலிட்டின்னு இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஹைட் பண்ணிக்கொள்ள இயலும். ஹைட் ஆன் டேப்லெட் போர்ட்ரேட், ஹைட் ஆன் மொபைல் போர்ட்ரேட்னு இது. இப்போ நான் மொபைல் போர்ட்ரேட்டுக்கு இது ஹைட் பண்ணினோம்டா இந்த செக்ஷன் மட்டும் ஹைட் ஆகிடும். நாங்கள் பெனலை க்ளோஸ் பண்ணினோம்டா அந்த செக்ஷன் மட்டும் எங்களுக்கு ஷோ ஆகாது, மேலே கீழே உள்ளது ஷோ ஆகும். இப்போ அந்த நம்பர் செக்ஷன் மட்டும் எங்களுக்கு ஹைட் ஆகிக்குது மொபைல் என்பதால் நாங்கள் டேப்லெட் போர்ட்ரேட் ஓப்பன் பண்ணால் அங்கேயும் இது ஷோ ஆகும், டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணால் அங்கேயும் இது ஷோ ஆகும். ஆனால் மொபைலில் மட்டும் ஷோ ஆகாது. இதே மாதிரி உங்களுக்கு 3 டிவைஸுக்கு வேண்டாலும் ஹைட் பண்ணி வைக்கலும் அல்லது எது சரி ஒன்றுக்கு வேணாலும் ஹைட் பண்ணி வைக்கலும். இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே ஓப்பன்லேயே வைக்கிறேன். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் நல்லா க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணிப்பீங்க, ஆனால் கிளைண்ட் சொல்கிறாரு இப்போதைக்கு இது தேவையில்லை, லேட்டராக ஒன் பண்ணிக்கொள்வோம் இல்லாட்டி லேட்டராக இது எட் பண்ணிக்கொள்வோம் அப்படின்டா. உதாரணமாக டீம் மெம்பர்ஸ் செக்ஷன் எப்போவுமே டீம் மெம்பர்ஸுக்கான ஃபோட்டோஸை இவங்க இன்னும் எடுத்து இல்லை, ஆனால் அந்த செக்ஷனை நீங்கள் டிசைன் பண்ணி முடிஞ்சீங்கன்னா அந்த டிசைன் பண்ணப்பட்ட அந்த எலமெண்ட்டை மட்டும் அந்த கண்டெய்னரை மட்டும் அல்லது அந்த குழம்பை மட்டும் எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரெஸ்பான்சிவ் அட்வான்ஸு கீழே ரெஸ்பான்சிவ் மூலமாக 3 டிவைஸ்லையுமே ஹைட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் தராங்களோ அப்போ எங்களுக்கு அந்த இமேஜஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த ரெஸ்பான்சிவ் விஷயத்தையும் ரிவர்ஸ் கோலம் டேப்லெட் ரிவர்ஸ் கோலம் மொபைலையும் யூஸ் பண்ணி சேஞ்சஸ் செஞ்சுக்கொள்ள இயலும். மற்றபடி நாங்கள் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணுற எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு அடிப்படையில் மொபைல்லையும் டேப்லெட்லையும் வந்து நிற்கும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட் ஒன்று தரும் வரைக்கும் உங்களுக்கு டிசைனில் சேஞ்சஸை பண்ணி செக் பண்ணி ஒரு ஃபைனல் நல்ல அவுட்புட்டை எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் எப்படி செய்கிறது, இதுக்கு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு சொல்லுவோம். டேப்லெட் அண்ட் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எங்களோட வெப் பேஜை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பார்த்தோம். இதுலேயும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை செய்யலாம். பிசியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியும் மொபைலில் பார்க்குறதுக்கு இன்னொரு மாதிரியும் வெப்சைட் கொண்டு வரது அந்தந்த டிவைசஸில் வர கஸ்டமர்ஸை விசிட்டர்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணையிலும் இந்த விஷயங்களை அட்வான்ஸாக போகிற நேரம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ள இயலும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை WooCommerce மூலமாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.